வணக்கம் மக்களே. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறது கண்டிப்பாக இன்னொரு மனுஷனாக மட்டும்தான் வந்திருப்பான். அந்த விதத்தில் ஸ்ரீலங்காவில் இப்போ மறுபடியும் ஒரு கொடுமை அரங்கேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஈஸ்டர் பண்டிகையினால் கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே இன்றைக்கி சர்ச்சில், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய சில பிரபலமான தேவாலயங்களில் கூடியிருக்காங்க. அதில் 6 இடங்களில் இன்றைக்கி பார்த்தோன்னா குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அதில் பலியானவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 250க்கு மேலே போயிருக்கு. 400க்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காயம்பட்டு இன்னும் கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்னும் அந்த பலிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப எந்தெந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்த்தா, கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திலையும், நீர்கொடும்பு கட்டுவப்பட்டிய தேவாலயத்திலையும், அப்புறம் மட்டக்களப்பில் உள்ள தேவாலயத்திலையும், இது இல்லாமல் கிங்ஸ்பெரி, ஷாங்கிரிலா, சின்னமன் கிராண்ட் ஆகிய நட்சத்திர ஹோட்டல்லையும் இன்னைக்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிச்சிருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷூட்டிங், அதாவது ஒரு ஷூட்டிங் விஷயமா அவங்க கொழும்புக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க. அப்போ கொழும்புக்கு சுற்றுப்பயணம் செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அவங்க சின்னமன் கிராண்ட் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க சரியாக ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பார்த்தோன்னா போனதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு போனதுக்கப்புறம் 8:30க்கு இந்த இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு. ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படியோ நான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிட்டேன். இந்த பாம் பிளாஸ்ட்டை நினச்சா இப்போயும் என்னால் நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி தன்னோட ட்விட்டர் பேஜில் ராதிகா போட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது இந்த சம்பவத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியலை. மக்கள் ஈஸ்டர் கொண்டாடக்கூடிய இந்த சமயத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது மாதிரி தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது எந்த அமைப்பு பொதுவாகவே யாராவது தாக்குதல் நடத்தினா இந்த தாக்குதல் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சில தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே முன்னாடி பொறுப்பேற்கும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலை யார் நடத்தினாங்க, யார் காரணம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எந்த அமைப்பும் முன்னாடி பொறுப்பேற்றுக்கிறல. அதோட மட்டும் இல்லாமல் இலங்கையில் இப்போ தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்துகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே ஒப்பாரியும், எப்படி இதுக்கு முன்னாடி அந்த ஈழப்போர் நடந்தப்ப அந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் அந்த ஒப்பாரி அழுக சத்தது மாதிரி நடந்ததோ அதே மாதிரி இப்போ முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை வேற விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பதட்டத்தில் இருப்பாங்க. அதுக்காக அந்த தூதரகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில நம்பர் சொல்லியிருக்காங்க, ஃபோன் நம்பரு. அது என்ன நம்பரு அப்படிங்கிற தகவலையும் இதில் நான் பதிவு பண்ணிடுறேன். 94 முதல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 94 77 79 03 08 2. அடுத்த நம்பரு 94 11 24 22 78 8. அதுக்கு அடுத்ததாக ஒரு நம்பரு 94 11 24 22 78 9. அங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் யாரையாவது நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இருந்தாலும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.